டெல்லியில் இருந்தால் நம்ம அப்படியே பஞ்சாப் பக்கம் தான் போகணும். இறங்கி காட்டு மன்னார் கோயில் போனால் தான் இந்த கட்சியை தக்க வைக்க முடியுங்கிற நிலைமைக்கு திருமா தள்ளப்பட்டு விட்டார். திரும்ப அப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டார். 100% டெல்லியிலேருந்து ஏங்க காட்டு மன்னார் கோயிலுக்கு வராரு? காட்டு மன்னார் கோயிலை காணாமல் போயிடும். திடீர்னு திரும்பி வர்றாரு அப்படின்னா கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லாருமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற எம்எல்ஏக்களே திமுக எம்எல்ஏக்கள் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வதந்தி வருது, உண்மையா? 100% உண்மை தான். அதனால் அவங்களுக்கு சீட்டே இல்லை. சிந்தனை செல்வனை தவிர யாருக்கும் சீட்டு இல்லை. தலித்து வாக்கு வங்கி அப்படியே உடைச்சி எடுக்கிறான் விஜய். உடைச்சி எடுக்கிறது திமுகவுக்கும் இழப்பு, பெரிய இழப்பு திருமாவுக்கு, அண்ணன் திருமாவுக்கு. என்னுடன் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அரசியல் வயப்பட்டவர்கள், கூத்தாடிகளை பார்த்து ஓட மாட்டார்கள்னு பேசுகிறோம் சார் திரும்ப. இப்போ போன 3 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் திடீர்னு ஏன் சார் திரும்ப இன்னொன்று பேச அதை நீங்கள் கேட்கலையா? நான் உங்களெல்லாம் டாக்டரேட் படிக்க வச்சுருக்கேன். இந்த அம்பேத்கருடைய ஊதா சட்டையை உங்களுக்கு படிக்க வச்சுருக்கேன். நீங்களெல்லாம் விஜய் கூட சேர்ந்து பால்வாடிக்கு போயிட்டீங்களாடா, அதையும் அவர் தான் பேசினார். இந்த 4 எம்எல்ஏ ஒரு எம்பி திமுகவினுடைய தொங்கு சதைகள். அப்போ எப்படி தலித் இயக்கம் வளரும், தலித் இளைஞர் எப்படி வளருவான், தலித் மக்கள் எப்படி அடுத்த கட்ட நகர்வுக்கு போவாங்க. ஓகே. ஆனால் திருமாவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இனிமேல் நீங்கள் தேர்வு செய்யுங்க, உங்களுக்கு யார் எம்எல்ஏன்னு நீங்களே தேர்வு செய்யுங்க, எம்பி சீட் யார் கூட நீங்கள் தேர்வு. இனிமேல் நான் இந்த விஷயத்தை தலையிட மாட்டேன். கட்சி தலைவர் அப்படி ஏன் சார் பேசணும்? அதாவது அவருடைய பலவீனம். அவர் கண்டுள்ள கட்சியே இல்லை. தலைமறைமாக போயிட்டார் ஒரு 10 நாள். தெரியுமா உங்களுக்கு? கட்சிக்காரரை சந்திக்க முடியல. திரும்ப மாநில அரசியலுக்கு இந்த சமயத்தில் வருவது நல்லதா கெட்டதா, மக்கள் மத்தியில் எப்படி? நல்ல அருமையான மாநில அரசை நம்ம தக்க வைக்கணும், தலித் இளைஞர்கிட்ட நம்ம தக்க வைக்கணும் என்பதற்காகத்தான் எம்பியிலேருந்து எம்எல்ஏ இருக்கு. இது ஒரு கார்ப்பரேட் கட்சி மாதிரி மாறுவதற்கு எஸ்எஸ் பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ் ஏறக்குறைய புதுப்பேட்டையிலேயே பல கோடி வீடு கட்டிட்டாராம். துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே 5 வருஷம் இருந்தால் 100 கோடி ரூபா சாதாரணமாக சேர்ந்து. எங்கே போனாலும் சாதி தான் நிற்குது. எங்கே போனாலும் அவங்க குடிசை கொளுத்தப்படுதுங்க. செட்டியார் குடிசை கொடுத்துருக்கானா, நாடார் குடிசை கொடுத்துருக்கானா. ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றைய வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருமாவளவன் அவர்கள் பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன் சார். நீங்கள் விஜய் அவர்கள் தலித் ஓட்டுகளை குறி வைக்கிறார். திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏ காட்டு மன்னார் கோயிலில் இறங்குறாரு. ஏன் எம்பிலேருந்து எம்எல்ஏ, ஏன் தலித் மக்கள் கொஞ்சம் திருமாவளவன்லேருந்து விலகுறாங்களா? என்ன காரணம்? அதுதான், வேறு என்ன சொல்லாமல் சொல்லுவது அதுதான். ஏன் நீங்கள் சில விஜய் ஓட்டை பார்த்தா நல்லா கண்டுபிடிச்சிருவேன். எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கரையாரிச்ச மாதிரி இருக்கும். தலையில் பார்த்தீங்களா, சுற்றி கரையாரிச்ச மாதிரி இருக்கும். மேலே மட்டும் கொஞ்சம் இருக்கும் புள்ளிங்கம். ஆமாம், அது எல்லா சமூகத்திலும் இருக்குது. நம்ம தலித் சமூகம்னு சொல்ல முடியாது. அந்த இளைஞர்கள் இன்றைக்கி விஜய் வாக்காளர்கள். புது 18 வயசுக்கு மேலே 19, 18 ஆகுது இல்லை, முதல் முறை வாக்காளர்கள். இந்த பசங்க பூரா எங்கே விஜய்க்கு ஓட்டு போட போகிறோம். இந்த புள்ளிங்க பூரா அதில் அதிகமாக பாதிப்பு தலித்து சேரிகள், காலனிகள் எல்லாம் விஷயில் வரைஞ்சி வச்சுருக்கான். டெல்லியில் இருந்தால் நம்ம அப்படியே பஞ்சாப் பக்கம் தான் போகணும். இறங்கி காட்டு மன்னார் கோயில் போனால் தான் இந்த கட்சியை தக்க வைக்க முடியுங்கிற நிலைமைக்கு திருமா தள்ளப்பட்டு விட்டார். காரணம், விஜய் அந்த ஓட்டை பிரித்து எடுத்துட்டார். புது வாக்காளர்களாக தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பூரா சீமான் இருந்த அத்தனை பேர் எங்கே போயிட்டான்? விஜய்கிட்ட போயிட்டான். சீமான் சொல்கிறாரு, விஜய் இல்லைன்னா ஆட்டமே வேறு. இப்போ திருச்சி மாநாட்டுக்கு திமுக அமைச்சர்கள் தான் ஏறக்குறைய ஒரு 15 கோடி ரூபா பணம் கொடுத்தான். செந்தில் பாலாஜி, நேரு, மூர்த்தி, யார் சீமா மாநாடு நடத்துறதுக்கு இவங்க தான் செலவு பண்ணா. யார்? விஜய் அடியா. சாட்டையை ஒரு 4 கோடி ரூபா வசூல். அந்த திருச்சி மாநாட்டு செலவு பூரா சாட்டைக்கிட்ட கொடுத்துட்டாரு, பெரிய சேட்டை. அவர் சேகர் ரெட்டியில் ஆரம்பித்து, மணல் திருடனுக்கு ஆரம்பித்து, கரிகாலன்லேருந்து ரத்தனம், ராமச்சந்திரன், யார் வசூல் பண்ணது? சேட்டை, சாட்டை. இப்போ இதுதான் இங்கே அரசியல். அப்போது திருமாவை பொறுத்தவரைக்கும் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, நம்ம டெல்லியிலேயே உட்காந்துருந்தோம்னா ரவிக்குமார், நம்மளும் ரவிக்குமார் எப்படி திமுக சேர்ந்து தப்பிச்சுக்குவார், நம்ம எந்த கட்சியில் சேர்றது? கட்சியோட தலைவராக. அப்போது மாநில அரசை நம்ம தக்க வைக்கணும், தலித் இளைஞர்கிட்ட நம்ம தக்க வைக்கணும் என்பதற்காகத்தான் எம்பியிலேருந்து எம்எல்ஏ இருக்கார். விஜய் யாருடைய ஓட்டை உடைக்கிறாரு?
தெளிவாக தெரியுதா? திரும்ப அப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டார். 100%. டெல்லியிலேருந்து ஏங்க காட்டுமன்னார் கோயிலுக்கு வராரு? காட்டுமன்னார் கோயிலை காணாமல் போயிடும். காட்டுமன்னார் கோயிலை காணாமல் போயிடும். இதுதான் அரசியல். 3 ஆண்டு காலம் இன்னும் எம்பி பதவி இருக்குது. இப்போ எம்எல்ஏ இதுக்கு போட்டிடுறாரு. 2016 எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டிட்டு தோல்வியும் அடைஞ்சார். அதுக்கப்புறம் எம்எல்ஏ பக்கம் வர்றதில் எம்பியாக போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு திரும்பி வர்றாரு அப்படின்னா கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லாருமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற எம்எல்ஏக்களே திமுக எம்எல்ஏக்கள் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வதந்தி வருது, அது உண்மையா? 100% உண்மை தான். அதனால் அவங்களுக்கு சீட்டே இல்லை. சிந்தனை செல்வனை தவிர யாருக்கும் சீட்டு இல்லை. ஆனால் இப்போ அவர் திமுக பக்கம் போனதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பல்ல. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு தலித்து வாக்கு வங்கி அப்படியே உடைச்சி எடுக்கிறான். விஜய் உடைச்சி எடுக்கிறது திமுகவுக்கும் இழப்பு, பெரிய இழப்பு திருமாவுக்கு, அண்ணன் திருமாவுக்கு. அப்போ திருமா பார்த்தாரு, இப்படியே இன்னொரு அடுத்த தேர்தல் வரைக்கும் இருந்தோம்னா அங்கே பூரா விசிலாக வந்துடும். எங்கே தலித்து வாக்குகள் பூரா விசிலாக மாறிடும். அப்புறம் நம்ம தெருவில் உட்காந்து விசில் தான் அடிச்சிட்டு இருக்கணும். இதுதான் அவர் மாநில அரசியலுக்கு திரும்புவதற்கு காரணம். என்னுடன் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அரசியல் வயப்பட்டவர்கள், கூத்தாடிகளை பார்த்து ஓட மாட்டார்கள்னு பேசுவேன் சார் திரும்ப. இப்போ போன 3 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் திடீர்னு ஏன் சார் திரும்ப இன்னொன்று பேசுகிறேன், அதை நீங்கள் கேட்கலையா? நான் உங்களெல்லாம் டாக்டரேட் படிக்க வச்சுருக்கேன். அம்பேத்கருடைய ஊதா சட்டையை உங்களுக்கு படிக்க வச்சுருக்கேன். நீங்களெல்லாம் விஜய் கூட சேர்ந்து பால்வாடிக்கு போயிட்டீங்களாடா, அதையும் அவர் தான் பேசினார். பால்வாடினா எல்கேஜிக்கு போயிட்டாங்க. அம்பேத்கருடைய ஊதா சட்டை என்பது டாக்டரேட். அது உலகத்தில் 2 பேர் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகங்களையும் படித்த ஒரு கார்ல் மார்க்ஸ், இன்னொரு அம்பேத்கர். இப்போ அம்பேத்கர் அந்த இளைஞர்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்காதனுடைய விளைவு அவன் எங்கே போய் நிற்கிறான்? திரிஷா வீட்டில் போய் நிற்கிறான். விஜய் வீட்டை தாண்டி திரிஷா வீட்டுக்கு போயிட்டான். அப்போ யாருடைய தப்பு? இப்போ அந்த தப்பை உணர்கிற பொழுது கூட யாருமே இல்லை. அவர் கூட இருக்கிறவங்களே இல்லையா? ஆமாம், இல்லை திமுக பக்கம் போயிட்டாங்களே. கரைவேட்டி கட்டாத திமுகவை மாறிட்டாங்க. யார்? ரவிக்குமார், SS பாலாஜி, ஆலூர் ஷானோ, பனையூர் பாபு 5 வருஷமாக மறுபடியும் சீட்டு கேட்டார்ல, கட்சிக்காரன் சொன்னானா, இவர் அந்த 5 வருஷத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல குடியேற்றினதை சொல்லுங்கள், நீங்கள் சீட்டு கொடுங்க நாங்களாம். யார்? கட்சிக்காரன். அப்போ இவர் பனையூர் பாபு 5 வருஷமாக எங்கே போகல? ஒரு கொடி ஏற்றுறதுக்கு கூட ஒரு கட்சிக்காரன் வீட்டுக்கு நல்லது கெட்டது கட்சி வளர்க்கலை. அப்போ இது ஒரு கார்ப்பரேட் கட்சி மாதிரி மாறுவதற்கு SS பாலாஜி, ஆலூர் ஷானவாஸ் ஏறக்குறைய புதுப்பேட்டையிலேயே பல கோடியை வீடு கட்டிட்டாராம். துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கேயும் 5 வருஷம் இருந்தால் ஒரு 100 கோடி ரூபா சாதாரணமாக சேர்ந்துடும். எந்த தலித்து முன்னேறுற மாதிரி தெரியல. எந்த தலித் இளைஞர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்க வச்ச மாதிரி தெரியல. எந்த தலித்துகளுக்கும் வாழ்நிலை. எனக்கு கார்பரேஷன்லேருந்து ஒரு தலித்து கான்ட்ராக்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஆனால் நான் தானே குப்பை அள்ளுற கான்ட்ராக்டர், எனக்கு எதாவது வாங்கி கொடுத்தா எனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்கான், அவன் பொழைச்சிக்குவானே. எங்காலும் எனக்கு கண்டுக்கிறதே இல்லை. இதுதான். அப்போது இந்த 4 எம்எல்ஏ ஒரு MP திமுகவினுடைய தொங்கு சதைகள். அப்போ எப்படி தலித் இயக்கம் வளரும், தலித் இளைஞர் எப்படி வளருவான், தலித் மக்கள் எப்படி அடுத்த கட்ட நகர்வுக்கு போவாங்க. இதுதான் அவர் காட்டுமன்னார் கோயிலுக்கு திரும்புவதற்கு காரணம். ஓகே. ஆனால் திருமா அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இனிமேல் நீங்கள் தேர்வு செய்யுங்க, உங்களுக்கு யார் எம்எல்ஏன்னு நீங்களே தேர்வு செய்யுங்க, MP சீட் யார் கூட நீங்கள் தேர்வு செய்வேன், இனிமேல் நான் அந்த விஷயத்தை தலையிட மாட்டேன். கட்சி தலைவர் அப்படி ஏன் சார் பேசணும்? அதாவது அவருடைய பலவீனம். அவர் கண்டுள்ள கட்சியே இல்லை. தலைமறைமாக போயிட்டார் ஒரு 10 நாள். தெரியுமா உங்களுக்கு? கட்சிக்காரரை சந்திக்க முடியல. 8 சீட்டை 80 பேர் கேட்குறான். 8 சீட்டை 80 பேர் கேட்குறான். யாருக்கு கொடுப்பீங்க? அந்த ஆளுமை உள்ள தலைவனாக இருந்த திருமா நீங்கள் இது போன்ற இந்த 2ஆம் கட்ட தலைவர்களை கட்டுப்படுத்த முடியல. திமுக இந்த 5 பேரையும் விலைக்கு வாங்கிருச்சு. யார்? அவங்க சிட்டிங் எம்எல்ஏ MP எல்லாரையும் வாங்கிருச்சு. அப்போ நாங்கள் பார்த்துக்கிற திருமாவை நீங்கள் விடுங்க, அவர் கூட்டினா உடைக்க மாட்டாருங்க. நீங்கள் CPM சண்முகம் அதிருப்தியில் உடைச்சிட்டு வெளியே போயிடுவாங்கிறார். சண்முகம், வேல்முருகன் 2 பேரும் உடைச்சிட்டு வெளியே போகலாம். திருமா தலைமை தாங்க வர கேளுங்க, வாங்க போகலாங்கிறார். சார் திருமா மாறினாரா மாற்றப்பட்டாரா? 2க்கு நிறைய என்னங்க பீடிங் பாட்டில் பால்கள் குடிச்சிட்டு இருக்காரா? குழந்தையா? நீங்கள் இந்த கேள்வியே முதல்ல தப்புங்க. இந்த கேள்வியே முதல்ல தப்பு. உங்களுக்கு சராசரி பகுத்தறிவு இருக்கா இல்லையா? உங்களை யாராவது மாற்ற முடியுமா? நான் என் கருத்துக்குள்ளே கொண்டு வர முடியுமா? இல்லை அவர் உங்கள் கருத்துக்கு கொண்டு வர முடியுமா? அவர்
நீங்கள் அவர் ஒரு பக்குவப்பட்ட தலைவர், ஒரு 64 வயசாச்சு, மாட்டப்பட்டார், கடத்தப்பட்டார், இப்போ பிரைன் வாஷ் இப்படிலாம் சொல்லாமா? பிரபாகரோடு இருந்தவருங்க அவர். யாரோட? உலக வரலாறுகளை மாற்றி அமைத்த பிரபாகரனா உலகமே நடுங்குச்சா இல்லையா? அவரோடு இருந்த ஒருவரை மாற்றப்பட்டாரோ இல்லை பிரைன் வாஷ் இப்படிலாம் ஒரு கேள்வி அவரை பார்த்து கேட்கலாமா? இதுக்கு முன்னாடி அவர் வீடியோவே போட்டதில்லை சார். இப்படி வந்து அவர் மக்கள்கிட்ட வீடியோ போட்டதில்லையே சார். அதாவது என்ன நடந்தது என்பதை இப்போ தான் அவர் உணர்ந்து கொண்டு மாற்ற முயற்சிக்கிறார். மாற்றினால் அவரும் தப்புவார், அந்த இயக்கம் தப்போ, அந்த மக்களும் தப்புவார்கள். மாற்றவில்லை என்றால் வரலாற்றில் காணாமல் பல தலைவர்கள், தலித் தலைவர்கள் காணாமல் போயிட்டாங்க. அந்த பட்டியலில் அண்ணன் திருமாவும் இணைந்து கொள்வார். அவ்வளோதான், இதோடு முடிச்சுங்க. ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஏன்னா அந்த தலித் இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கி அத்தனை இயக்கங்களுக்கு அடிப்படை தேவையே இல்லை. ஆனால் தலித் இயக்கங்களுக்கு அடிப்படை தேவை இருக்குது. என்ன காரணம்? எங்கே போனாலும் சாதி தான் நிற்கிது. எங்கே போனாலும் அவங்க குடிசை கொளுத்தப்படுதுங்க. செட்டியார் குடிசை எவனா குடிச்சிருக்கானா? நாடார் குடிசை குடிச்சிருக்கானா? எவனை தேவை ஐயர் எவனா? யார்? எந்த குடிசை கொளுத்தப்படுது? எந்த ஆடு மாடு கொல்லப்படுது? யார் இது? அவன் தாங்க இந்த மக்கள். அதாவது 2000-3000 வருடங்களுக்கு முன்பு இந்த பறையர்கள் தான் கோயிலில் பூசை வச்சுருக்கான். பறையை அடித்து சாயம் கூட வாங்கடான்னு கோயிலில் பூசாரிகள் யார்? பார்ப்பானுக்கு மேல் சாதி பறையன், கேட்பார் இல்லாமல் கீழ் சாதி ஆனானு. இதுதான் வரலாறு. திரும்ப மாநில அரசியலுக்கு இந்த சமயத்தில் வருவது நல்லதா கெட்டதா? மக்கள் மத்தியில் எப்படி எடுத்து? நல்ல அருமையான முடிவு, அருமையான காலம் தாழ்ந்த முடிவு. இது முதல்ல எடுத்துருக்கணும், ஃபஸ்ட்டே வந்திருக்கும். விஜய் இல்லை, சீமான் இல்லை, இந்த இது போன்ற அந்த களிச்சடைகள்லாம் இல்லாமல் அந்த இடத்தை தக்க வைக்கக்கூடிய தகுதி படைத்தவர் திருமாதான். ஆனால் அதை தவற விட்டு இப்போ எங்கேயோ இருந்து பார்க்குறாரு, டெல்லியிலேருந்து பார்க்குறாரு. காட்டுமன்னாருக்குள்ளே காணாம போச்சேன். இப்போ டெல்லியிலேருந்து கிளம்பி எங்கே வர்றாரு? திரும்பி காட்டுமன்னார். அங்கிருந்தா டெல்லிக்கு போனார். இங்கே தோக்கடிக்கிட்டு தானே திரும்பி இங்கே போனார். அப்போ இது வரலாற்று தவறு. இந்த வரலாற்று தவறை அண்ணன் திருமா திருத்தி கொண்டால் இது அந்த சமூகத்துக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.